கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 19:1-3 அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களைக் கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள்னு வாசிக்கிறோம். ஆபிரகாமை போல லோத்துவும் உபசரிப்பில் உயர்ந்து நிற்கிறத இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துது. அவங்க யாரு, எதுக்கு வந்தாங்க, எங்கே போகிறாங்கன்னெலாம் விசாரிக்காம அவங்க பசியாறணுன்னும் இளைப்பாரி அவங்களுடைய வழியை போகணும்னு விரும்புகிறான். அவங்க மறுத்து வீதியில் தங்குவோன்னு சொன்னப்பையும் அவங்கள வருந்தி அழைச்சி உபசரிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமோட இருந்த காலத்தில் வளர்த்துக்கிட்ட ஒரு குணாதிசயம் இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பேராபத்திலிருந்து காப்பாற்ற உதவியாக இருக்க போகுதுன்றத அவனே அறியாமல் இருந்தான். ஒரு கொடுமை நிறைஞ்ச பட்டணத்தில், அதுவும் தங்களுடைய சுயநலத்துக்காக மட்டும் வாழக்கூடிய துன்மார்க்கர் நிறைஞ்ச பட்டணத்தில் மற்றவங்களுடைய நலனில் அக்கறை உள்ளவனாக வாழ்கிறதுன்றது விசேஷமான குணாதிசயம்தான். இந்த உலகத்தில் மற்றவங்க எப்படியாப்பட்டவங்களாக இருந்தாலும் நம்மளுடைய குணாதிசயம் சிறந்ததாக இருக்கணும். அதை நாம் சிறந்த ஒன்றா வளர்த்துக்கணும். இந்த உலகத்தில் யார் நல்லவங்க, என்னை மட்டும் ஏன் நல்லவனாக இருக்க சொல்கிறீங்கன்னு கேட்டுட்டு தங்களுடைய பொல்லாத வழியில் போகிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் லோத்து அப்படியான ஒரு மனுஷன் இல்லைன்றதை தான் இன்றைய பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்குது. அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்துன்னு 2 பேதுரு 2:8 வாசிக்கிறபடி, இந்த உலகமே தலைகீழாக நடந்தாலும் நாம் நேராக நடக்கவே அழைக்கப்பட்டவங்கன்றதை மறக்கக்கூடாது. அவங்க தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள்னு அறியாமலே லோத்து அவங்கள உபசரிக்கிறான். உதவி செய்ய போனால் உபத்திரவம் தான் வரும்னு அடிக்கடி சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். ஆமாம், லோத்து அவங்கள அழைச்சி உபசரிச்சிட்டு இருந்தான். அதனுடைய விளைவு அவன் ஒரு பெரிய சோதனையை சந்திக்க வேண்டி இருந்துச்சு. சோதம் பட்டணத்து ஜனங்க ரொம்ப சீர்கெட்டவங்களா இருந்தாங்க. ஆணுன்னும் பெண்ணுன்னும் பார்க்காம மாம்ச வெறி கொண்டு அலைஞ்சவங்கன்னு வரலாறு சொல்லுது. ஆமாம், சோதம் பட்டணத்து மனுஷராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலுமிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இங்கே ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வான்னு சொன்னாங்க. அந்த பொல்லாத மனுஷர் அவங்கள தங்களுடைய காம விகார செய்கைக்கும் விருப்பங்களுக்கும் பயன்படுத்த லோத்துக்கிட்ட வந்து அவங்கள அவங்களுடைய கையில் ஒப்படைக்கும்படி நெருக்கினாங்க. அது எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வரும்னு லோத்து அறிஞ்சிருந்தான். அந்த பொல்லாதவங்க தன்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடாதபடி அவன் கதவை பூட்டி அவங்க கிட்ட வந்து பேசினதை கவனிக்கும்போது லோத்து கிட்ட இருந்த இன்னொரு சிறப்பான குணத்தை நாம் அறிய முடியுது. அவங்கள சகோதரரேன்னு தாழ்மையாக கூப்பிட்டு, நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய அக்கிரமத்தை அவங்களுக்கு செய்ய வேண்டாம், அது ரொம்ப பொல்லாப்பான காரியம்னு அவங்க கிட்ட கெஞ்சுறான். வேணும்னா திருமணமாகாத தன்னுடைய 2 குமாரத்திகளை அவங்க கிட்ட ஒப்பு கொடுக்க தீர்மானிக்கிறான். தன்னுடைய வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு ஏதாவது நேரிட்டா அது எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பழியா அமையுன்றத அவன் அறிஞ்சு தன்னுடைய சொந்த மகள்களை ஒப்பு கொடுக்க முடிவெடுத்தான். யாரோ ஒருத்தர் எப்படியோ போகட்டும்னு அவன் அவங்கள நிர்கதியாக விட்டுட விரும்பலை. பிரியமானவர்களே, நிதானிச்சு பார்ப்போம். நாம் கூட நல்லா உபசரிக்கிறவங்களா இருப்போம், உதவி செய்கிறவங்களா இருப்போம். ஆனால் அந்த உதவி செய்வதின் மூலயமா வரக்கூடிய உபத்திரவங்களை சந்திக்க வேண்டி இருக்குதுன்னு சலிச்சுப்போம். உதவி செஞ்சாலும் நமக்கு பிரச்சனை வராமல் இருக்கணுன்றதுல தெளிவாக இருக்கிறோம். மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய எந்த உதவியிலையும் ஆபத்தில் சிக்காமல் இருக்க செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செய்யாமல் விட்டுடுறோம். நமக்கு ஏன் இந்த வம்புன்னு பல விஷயங்களில் ஒதுங்கி போகிறோம். ஆசாரியனும் லேவியனும் ஒருத்தனுக்கு நேரிட்ட ஆபத்தில் ஒதுங்கி போனாங்க. ஆனால் ஆபத்தில் தன்னுடையதை கொடுத்த சமாரியனே கர்த்தரால் புகழப்பட்டான்.
நம்ம நன்மை செய்ய சோர்ந்து போகாமல் இருப்போம். நம்ம உண்மையாக இருக்கிற பட்சத்தில் வரக்கூடிய எந்த ஆபத்தில் இருந்தும் தேவன் நம்மளை பாதுகாப்பாருன்றத விசுவாசிப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமென்.